தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் காதல் எப்படி அமையும், காதலர் தினம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அதுல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் வருமா? இவங்க காதலிப்பாங்களா? இவங்களுக்கு காதல் செட் ஆகுமா? அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி காதல் அமையும்? இந்த காதலர் தினம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அம்மா விருச்சிகம் வந்து ஆல்மோஸ்ட் சாலிடா லவ் பண்ணுவாங்கம்மா. லவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஏமாற்றப்படக்கூடிய ராசியும் விருச்சிகம் தான். லவ்ல ஏமாற்றப்படுவாங்க. ஏமாறுவாங்க. கடைசி ஒரு லவ்லயாவது அவங்க ஏமாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஏமாற்றமாவது இருக்கும். ஏன்னாம்மா விருச்சிகம் காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம்மா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 8 அப்படின்னாலே ஒரு அமங்கலமான ஒரு விஷயமா கருதப்படுது. ஆனா அது ஆஸ்பீஷியஸான நம்பராவும் கருதுவாங்க, அது வேற. பட் ஜோதிட பிரகாரம் அந்த இடம் 8ஆம் பாவம் அப்படின்றது ஹிடன் சீக்ரசிஸ். ஒருத்தவங்களோட மரபு வழி சொத்துக்கள், ஒருத்தவங்களோட ஆயுசு, ஒருத்தவங்களுக்கு வரக்கூடிய கண்டம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நெகட்டிவா கொடுக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னா 8ஆம் பாவம். அந்த ராசி அப்படின்றதுனால காலபுருஷனுக்கே 8ஆம் பாவம் அப்படின்றதுனால பொதுவா ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது சபிக்கப்பட்ட ராசி அப்படிம்பாங்க விருச்சிகத்தை. ஆனா உண்மையாவே விருச்சிகம் சபிக்கப்பட்ட ராசியா கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா விருச்சிகத்துக்கு ஏமாற்றம் அப்படின்றது தேவை. நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, ஏமாறாத விருச்சிகமே கிடையாது. உடம்பு முடியாம போயிடும். ஆமா, ஏதாவது ஒரு நோயின் வரும், ஏதாவது ஒரு தொந்தரவு, ஏதாவது ஒரு ஏமாற்றம் லைஃப்ல சந்திக்காம அவங்க மூவ் ஆன் பண்ணவே மாட்டாங்க. கண்ணீரும் கம்பளையும் இல்லாத விருச்சிகமே கிடையாது. ஆனா இது அத்தனையும் விருச்சிகத்துக்கு இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் எசென்ஷியல் திங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விருச்சிகத்துக்கு மட்டும் எப்பயுமே சொல்லி கேட்டுக்க மாட்டாங்கம்மா. நான் சொன்னி எல்லாம் கேட்டுக்க மாட்டேன், அனுபவப்பட்டு தான் நான் கேட்டுப்பேன். அதுதான் விருச்சிகத்தினோட ஒரு குணாதிசயம். ராசி அதிபன் செவ்வாய். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் உச்சமடையக்கூடிய ராசி விருச்சிகம். அப்ப எதுவா இருந்தாலும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல பாக்கணும், அப்பதான் நான் நம்புவேன் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ். அப்ப அம்மா எத்தனையோ முறை சொல்லியிருப்பாங்க, வேணாம் கண்ணு அந்த பிள்ளைய லவ் பண்ணாது, அந்த பிள்ளை சரியில்லை வேணாம். இந்த பையன் கேட்டே இருக்க மாட்டான். அந்த பொண்ணை வந்து அப்படி ஒரு உருகி உருகி லவ் பண்ணுவான். அந்த பொண்ணு ஏமாத்திட்டு போயிட்ட பின்னாடி அப்படியே நொந்து போய் உட்காந்துருவான். அவங்க லவ் பண்றவங்க விட்டுட்டே போயிடும். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு மீனத்தை லவ் பண்ணுவாங்கம்மா. விருச்சிகமே லவ் பண்ணா கூட செட் ஆவறது இல்ல. ஏமாற்றம் அப்படின்றது சந்திக்கிறாங்க, புரியுதுங்க. இவங்களோட எண்ண அலைகளும் அவங்களோட எண்ண அலைகளும் ஒத்து போறது இல்ல. அப்ப ஒரு லவ் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பெரும்பாலும் விருச்சிகம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி அது. அப்ப விருச்சிகம் பெரும்பாலும் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு லவ்வர் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது இந்த காலத்துல சாத்தியமாமா இல்லையா? ஒரு பிள்ளைய லவ் பண்றாங்க, அந்த பொண்ணு அம்மா மாதிரி அன்பு செலுத்தணும் அப்படின்னு எதிர்பார்த்தா அது வராது. ஏன்னா பெரும்பாலான விருச்சிகத்துக்கு தாய் அன்பு கிடைக்கிறது இல்ல, சந்திரன் நீச்சம் அடையிறதுனால. அப்ப என்ன பண்ணுவாங்க, எதிர்பார்ப்பாங்க. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் இனிஷியலா அப்படிதான் பழகும். ஆனா அது ஆதாயம் கருதி பழகும். பையன் வசதியான வீட்டு பையன், பையன் ஒத்த பையன், பையன் வீட்டுல நல்ல வந்து காசு இருக்கு, பையன் நல்லா படிச்சிருக்கான், இப்படி ஏதோ ஒரு ஆதாயம் கருதி பழகி அந்த பையனை வந்து ஏமாத்திட்டு அந்த பொண்ணு போயிடுது அப்படின் போது அப்ப ஒரு லவ்ல உணர மாட்டான். சிலர் ஒரு லவ்லயே உணர்ந்துருவாங்க, சிலர் 2வது லவ்ல உணர்ந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பெரிய லெவல்ல சக்சஸ் ஆயிடுவோம். விருச்சிகத்துக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு. விருச்சிகம் ஏமாற்றம் தான் முன்னேற்றம். ஓகே, ஏமாந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு லவ் வருமா, இல்ல வந்துட்டு வீட்டுல பாக்குற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பாங்களா? விருச்சிகம் என்ன பண்ணுவாங்க, ஏமாந்த பின்னாடியும் யாராவது இவங்க மேல பாசமா இருக்காங்கன்னா டக்குன்னு திருப்பி ஏமாறுவாங்க. மறுபடியும் ஏமாறுவாங்க. லவ் பண்றாங்க, அந்த பொண்ணு மாதிரி இந்த பொண்ணு இல்ல, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ணை விட இந்த பொண்ணு கேப் மாதிரியா இருக்கும். பட் இருந்தாலும் நம்புவாங்க. நம்பி இந்த மாதிரி நம்பி ஏமாறுறது விருச்சிகத்துக்கு நல்லதுமா. அதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பரமபதத்துல வர ஏணி பாம்பு மாதிரி பெரிய ஏணியா ஏத்தி விடுறது எதுன்னா இவங்களோட ஏமாற்றம் தான். அப்ப அந்த ஏமாற்றம் நல்லது, கரை நல்லது அப்படிம்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி விருச்சிகத்துக்கு ஏமாற்றம் நல்லது. அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஹெல்த் இஷ்யூஸ் வந்த பின்னாடிதான் உடம்புல பயங்கர கேர்ன்னு எடுத்துப்பாங்க. அப்ப அதுவும் நல்லது தானே. ஓகே, கண்டிப்பா அந்த மாதிரிதான். ஓகே, சோ ஒரு விஷயத்துல ஏமாந்துதான் அவங்க ஒரு சக்சஸான இடத்துக்கு போவாங்க. ஓகே, ஒருவேளை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் அமைஞ்சா அது வந்து திருமணம் வரையும் போகுமா? மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க லவ் பண்ற பொண்ணு இவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த பொண்ணு ஏமாத்திட்டு போனாதான் உண்டு, இவங்களா ஏமாத்துறது கிடையாது. விருச்சிக ராசி ஏமாத்தாது. ஆர்ப்பாட்டம் பண்ணும், அலப்புற பண்ணும், கோவப்படும், டென்ஷன் ஆகும், எல்லாமே உண்டு. ஆனா ஏமாத்த தெரியாது விருச்சிகத்துக்கு. விருச்சிகம் யாரையும் ஏமாத்துறதா சரித்திரமே கிடையாது. ஆனா எல்லாரும் விருச்சிகம்னா பயப்படுவாங்க, ஐயோ விருச்சிகம்பா அப்படிம்பாங்க. உண்மை அது கிடையாது. அவங்களுக்கு பெருசா யாரையும் ஏமாத்த தெரியாது. உண்மையா எல்லாத்துலயும் இருப்பாங்க. எல்லார்கிட்டயும் உண்மையை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நான் எப்படியோ நீ அப்படி இருன்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி நடக்காத போது டைரக்டா அவங்க வந்து பிரதிபலிப்பாங்க, அவங்களோட கோவத்தை டைரக்டா பிரதிபலிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரொம்ப சிம்பிள்மா, ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு விருச்சிகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனோட அன்பு வெறித்தனமா இருக்கும். ஒரு பையனை லவ் பண்ணுது, அந்த பையன் இந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா இதெல்லாம் டாலரேட் பண்ண முடியாது. தன்னைத்தானே வதக்கிக்கோ, அதாவது தன்னைத்தானே வருத்திக்கோ அப்படின்னு சொல்லலாம். வருத்தப்படும், வேதனைப்படும், அதுல இருந்து வெளியே வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கப்புறம் வெளியே வந்து திருப்பி நார்மல் லைஃப்குள்ள வந்துருவாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் காதல சொல்ல போகும்போது என்ன கலர் ட்ரெஸ் போட்டு போய் சொல்லணும்?
இந்த விருச்சிக ராசி லவ் அப்படின்னாலேமா ஒரு ரீமாசன் மேடம் விஷால்ல நடிச்சிருப்பாரு அந்த திமிரு படம். அதுல அந்த நெகட்டிவ் ரோல் இருக்க ஒரு லேடி இருக்கும் பாத்தீங்களா, அவங்க எப்படி ஒரு லவ் பண்ணுவாங்க விஷால, அந்த மாதிரி வெறித்தனமா லவ் கட்டுனா இவனைதான்ப்பா கட்டுவேன் கட்டணும் அப்படிங்கிற அப்படின்ற மாதிரி. மாதிரி. ஆனா விஷால் அதுல லவ் பண்ண மாட்டாரு. ஆனா அதை வந்து வில்லியா பாவிக்கிறாங்க. நம்ம அதுல இருக்க லவ்வை மட்டும் எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு இன் டெப்த் ஆஃப் லவ் அப்படின்றது இருக்கும். எக்ஸ்பெக்டேஷனும் அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா அவங்க பண்ற மாதிரி இவங்க வந்து கெட்டு போயிடணும், அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அகெயின்ஸ்டா செய்யறது அதெல்லாம் செய்ய மாட்டாங்க விருச்சிகம். புரியுதுங்களா? இன் டெப்தா லவ் பண்ணுவாங்க. ஓகே. சரி, இப்ப வந்து விருச்சிகம் நிறைய நிறைய கலர் ரோசஸ் சொல்லியிருக்கோம். இந்த கலர் ரோசஸ் தான் கொண்டு போய் கொடுக்கணும். விருச்சிக ராசி என்ன கலர்? ரெட். ரெட் தான். ரெட் தான். த பவர். ஆமா, செவ்வாய் தான் ராசி அதிபன். அதே மாதிரி அவங்களுக்கு கலர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர், ரெட்டு, ஒரு லைட் ரெட்டு, இந்த கலர்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரா இருக்கும். செவ்வாய் தான். ஓகே. விருச்சிக ராசிக்காரர்கள் கிஃப்ட்ஸ் எல்லாம் எப்படி கொடுப்பாங்க? சில பேர் வந்து சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. தெரியாமல் கிஃப்ட் கொடுப்பாங்க. எதிர்பாராத நேரத்துல எல்லாம் கொடுப்பாங்க. இவங்க எப்படி எந்த மாதிரி கிஃப்ட்? இவங்க அந்த பொண்ணு எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு கொடுப்பாங்க. நம்ம சினிமால இந்த சீரியல் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, ஒரு பொண்ணை வந்து ப்ரொபோஸ் பண்றது அப்படின்னா ஒரு அழகா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி ஒரு பீச்ல ஒரு செட் போட்டு ஒரு நிறைய பூ கொட்டுற மாதிரி இப்பெல்லாம் அப்படிதான் பண்றாங்க. இப்ப எல்லாருமே அப்படிதான் ஆமா, பண்றாங்களோ? ஆமா. அது எனக்கு தெரியல. ஆ. ஆக்சுவலி என்னன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய லெவல்ல சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதுக்காக காசு வீட்ல ஏகப்பட்ட பொய்ய சொல்லி வாங்கி காசு செலவு பண்ணுவாங்க. படிக்கிற பையனா இருந்தா. ஓகே. இப்ப நல்லா சம்பாதிக்கிறவங்களா இருந்தா நல்ல ஒரு பெரிய அமௌண்ட்டை அவங்களுக்கு சர்ப்ரைஸ்க்காக கொடுப்பாங்க. அதுவும் நைட்ல தான் அவங்க வந்து பார்ட்டி வைப்பாங்க. நைட் வந்து ஸ்கார்பியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த ஹிடன் ஏரியாஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நிறைய கச்ச கச்சன்னு இருக்க இடம்லாம் பிடிக்காது. ஆள் நடமாட்டம் இல்லாத ஹிடன் ஏரியாஸ், நைட், இதெல்லாம் ஸ்கார்பியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. சோ விருச்சிக ராசிக்காரர்கள் சொன்னா இப்ப தேளு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆமா. அவங்க பேசுறது பார்த்தா கொத்துற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க. இப்ப லவ்வர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குள்ள அதிகமா சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு உண்டு, வாய்ப்பு உண்டு. ஈகோ கிளாஷ் நிறைய வரும்மா. ஈகோ கிளாஷ் ஜாஸ்தி வரும். அதாவது எந்த அளவுக்கு அன்பு வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயம் சொல்றாங்க அப்படின் போது பார்ட்னர் அக்செப்ட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. அக்செப்ட் பண்ணல அப்படின் போது நான் சொல்றேன், நீ ஏன் செய்யல, நான் உனக்காக எவ்வளவு செய்யறேன், நீ எனக்கு செய்ய மாட்டேன்றே ஆதங்கம் ஜாஸ்தி வரும். ஓகே. நான் எங்க அம்மாவை எவ்வளோலாம் ஏமாத்தி கொண்டு வந்து உங்ககிட்ட காசு கொடுத்துருக்கேன். காலேஜ் ஃபீஸ்ன்னு கொண்டு வந்து உனக்கு எத்தனை ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பேன். நீ கொஞ்சம் கூட என்ன கன்சிடர் பண்ண மாட்டேன்றே, நீ எனக்குன்னு ஒரு 10 பைசா கூட செலவு பண்ண மாட்டேன்றே, செலவு மேட்டர் இல்ல, 10 பைசா அன்பு கூட வைக்க மாட்டேன்றே அப்படின்ற ஆதங்கம். அந்த ஆதங்கம் வந்து பாத்தீங்கன்னா கோவமா மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. ஆர்குமெண்ட்ஸ் நிறைய வரும் அப்படின்னு சொல்லி. ஓகே, கண்டிப்பா. அந்த மாதிரி தான். ஓகே. சோ ஒரு விஷயத்துல ஏமாந்து தான் அவங்க ஒரு சக்சஸான இடத்துக்கு போவாங்க. ஓகே. ஒருவேளை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் அமைஞ்சா அது வந்து திருமணம் வரையும் போகுமா? மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க லவ் பண்ற பொண்ணு இவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த பொண்ணு ஏமாத்திட்டு போனாதான் உண்டு. இவங்களா ஏமாத்துறது கிடையாது. விருச்சிக ராசி ஏமாத்தாது. ஏமாத்தாது. ஓகே. ஆர்ப்பாட்டம் பண்ணும், அலப்புற பண்ணும், கோவப்படும், டென்ஷன் ஆகும், எல்லாமே உண்டு. ஆனா ஏமாத்த தெரியாது விருச்சிகத்துக்கு. விருச்சிகம் யாரையும் ஏமாத்துனதா சரித்திரமே கிடையாது. ஆனா எல்லாரும் விருச்சிகம்னா பயப்படுவாங்க. ஐயோ விருச்சிகம்பா அப்படிம்பாங்க. உண்மை அது கிடையாது. அவங்களுக்கு பெருசா யாரையும் ஏமாத்த தெரியாது. உண்மையா எல்லாத்துலயும் இருப்பாங்க. எல்லார்கிட்டயும் உண்மையை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நான் எப்படியோ நீ அப்படி இருன்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி நடக்காத போது டைரக்டா அவங்க வந்து பிரதிபலிப்பாங்க. அவங்களோட கோவத்தை டைரக்டா பிரதிபலிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரொம்ப சிம்பிள்மா, ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு விருச்சிகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனோட அன்பு வெறித்தனமா இருக்கும். ஒரு பையனை லவ் பண்ணுது, அந்த பையன் இந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா இதெல்லாம் டாலரேட் பண்ண முடியாது. தன்னைத்தானே வதக்கிக்கோ, அதாவது தன்னைத்தானே வருத்திக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே. விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் காதல்ல நீங்க காதலிக்கிறவங்க ஏமாத்திட்டு போயிருவாங்க. ஏமாந்துட்டே இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து அடுத்த ராசிக்காரர்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நன்றி. நன்றி.